Hi students, now we are going to learn about basic properties of magnet. That is very simple topic. Basic properties of magnet. Okay, so நம்ம first lessonல வந்து charge பத்தி படிச்சிருக்கிறோம். அதுல dipole வரும் பாத்தீங்களா? So ஒரு positive charge and negative charge வந்து very small distanceல separate பண்ணி வச்சிருப்போம். Equal magnitude இருக்கும், but it is separated by a very small distance. That is electric dipole. அது dipole ஓட propertiesக்கும் ஒரு பார் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே லிசன். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். ஓகேவா? அதில் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். ஹியர் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை பிஎம் சொல்லுவோம். ஓகேவா? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை பி இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2D that is charge q charge. ஓகேவா? 2a ன்னு சொல்லியிருப்போம், இப்போ 2d இருக்காது. that is a 2a q அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருக்கோம்ல. that is magnitude of the charge, distance between the charge. இது so product of magnitude of the charge and distance between the two charges is known as electric dipole moment. அதே term தான் இங்கேயும் பாருங்க. magnetic dipole moment is defined as the product of magnetic pole strength. அங்க magnitude of charge வந்துச்சுல, அந்த இடத்துல magnetic pole strength and magnetic length. That means distance between the poles. அந்த poles ஓட ரெண்டு போலுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மேக்னெட்டிக் லென்த்னு சொல்லுவோம். ஒரு பார் மேக்னெட் அப்படின்னா இப்படி பார் இருக்கும். ஸோ இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை எப்பயும் 2L சொல்லுவோம். பிகாஸ் இது நார்த் போல், இது சவுத் போல்னா சென்டர் ஆர்ஜின். ஸோ இது ஒரு L, then here another ஒரு L. ஸோ டோட்டலி 2L சொல்லுவோம். ஸோ பார் மேக்னெட்டோட லென்த் 2L. பட் இங்கே மேக்னெட்டிக் லென்த் அந்த வேர்டை கவனிக்கணும், ஏன்னா லாஸ்ட்ல சொல்றேன் மேக்னெட்டிக் லென்த் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படின்னா பிஎம் தட் இஸ் அங்கே பிஇ தட் இஸ் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஹியர் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஸோ பிஎம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்டு போல் ஸ்ட்ரென்த். போல் ஸ்ட்ரென்த் இஸ் QM. போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் மேக்னெட் இஸ் QM, தட் இஸ் QM. ஓகே, ஸோ த மேக்னெட்டிக் போலோட ஸ்ட்ரென்த்து, then mங்கிறது அந்த மேக்னெட்டை மென்ஷன் பண்றாங்க. ஓகே, then D வெக்டார். D வெக்டார் வந்து தட் நார்த் டு சவுத் டு நார்த். எப்பயுமே நம்ம டைபோல்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் வரைவோமா, அதுக்கப்புறம் தான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரைவோம். ஸோ இங்கே எப்பயுமே ஃபர்ஸ்ட் சவுத் போல் வரையணும், ரெண்டாவது தான் நார்த் போல் வரையணும். ஏன்னா சவுத் போல் வந்து பிஹேவ் லைக் எ நெகட்டிவ் டேர்ம், நெகட்டிவ் சார்ஜ். நார்த் போல் வந்து பிஹேவ் லைக் எ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நினச்சிக்கோ. நார்த்னா பாசிட்டிவ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சவுத்னா நெகட்டிவ். அதை வச்சுட்டு நீ ஃபர்ஸ்ட் லெசனையும் எதுவும் ஒன்றாவே ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, தென் ஸோ இங்கே டிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நெகட்டிவ் தட் இஸ் சவுத் போல்லேருந்து நார்த் போலில் பார்த்துருக்கிற டைரக்ஷன். ஸோ டியோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், வெக்டார். ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் டி வந்து 2L. therefore QM 2L. இதை எப்படி சொல்லலாம்னா 2QML அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கோங்க. மேக்னிடியூட் ஆஃப் magnetic dipole moment is equal to 2QML. It is a vector quantity. Its direction is south to north. So south to north. Its unit is ampere meter square. Its unit is ampere meter square. So இந்த டேர்ம்ல இருந்து பாருங்க, இதோட யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ அப்படின்னா QM ஓட யூனிட் என்ன அப்படின்னா இதுல ஒரு மீட்டர் எடுத்துருங்க. therefore ampere meter. ஓகேவா? the unit of QM that is pole strength. the unit of pole strength is ampere meter. then the unit of magnetic dipole moment is ampere meter square. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம்லாம் இம்பார்ட்டன்ஸ் வந்து 1 மார்க்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் செகண்ட் டேர்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் சார்ஜ்னு பார்த்துருப்போம்ல. தட் இஸ் எலக்ட்ரிக் சார்ஜ், ஃபோர்ஸ் பெர் எலக்ட்ரிக் சார்ஜ். அதே தான் இங்கே ஒரு மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலே மேக்னெட் வச்சிருக்கிறோம், அதை சுற்றி அதோட ஒரு ஃபீல்டு, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற அந்த ஃபீல்டு தட் இஸ் ஏரியா அரவுண்ட் த மேக்னெட். ஒரு அனதர் ஒரு மேக்னெட் வந்து அதோட ஃபீல் பண்ணும்ல இன்ஃப்ளூயன்ஸை, அதுதான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. பட் டெஃபினிஷன் படி சொல்லும்போது ஃபோர்ஸ் பெர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு யூனிட் போல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு மேக்னெட்டை வைக்கும்போது அந்த மேக்னெட் எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தட் மெயின் மேக்னெட். நம்ம எந்த மேக்னெட்டை கன்சிடர் பண்றோமோ அந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் தட் இஸ் சார்ஜ் போல் ஸ்ட்ரென்த் QM. ஓகே, magnetic pole strength. Then its unit is
நியூட்டன், இதோட யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர். ஸோ நியூட்டன் பெர் ஆம்பியர் பெர் மீட்டர். ஓகே, தென் டைப் ஆஃப் மேக்னெட்ஸ், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட், தென் நேச்சுரல் மேக்னெட். நேச்சுரல் மேக்னெட்டும் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் 2 டைப்ஸ் இருக்குது. நேச்சுரல் மேக்னெட்னா நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கிற ஓர்ஸே வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன், கோபால்ட், நிக்கல், இதெல்லாம் வந்து நேச்சுரலாக அந்த கிடைக்கும் போதே வந்து மேக்னடைட் அப்படிங்கிற ஒரு பார்ட் தான் நம்ம எடுக்கிறோம். அந்த மேக்னடைட்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அது ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுவோம். அதனால தான் அதோட நேமே மேக்னெட்னு வச்சோம். மெக்னீசியா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் மேக்னடைட்னு ஒரு ஊர் எடுக்கிறாங்க. அந்த மேக்னடைட்டுங்கிற மெட்டீரியல் வந்து அதர் ஆப்ஜெக்டை வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதாவது அயன் மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட், கோபால்ட், இது மாதிரி பர்டிகுலர் மெட்டல்லாம் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மேக்னெட்னு வச்சோம். ஸோ மேக்னடைட் Fe3O4ன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்னடைட் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ மேக்னெட் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிற நேச்சுரல், அது நம்ம இடத்துல இருந்து கிடைக்கிற அந்த ஓர், அது வந்து நேச்சுரல் மேக்னெட். அதோட போல் ஸ்ட்ரென்த்லாம் எப்படி இருக்கும்னா வெரி வீக்காக இருக்கும். அதோட சேஃப் எப்படி இருக்குன்னா இர்ரெகுலர் சேஃப்ல இருக்கும். ஸோ வெரி வீக் மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் இருக்கும், தென் ஸ்ட்ரென்த்து ரொம்ப வீக்காக இருக்கும், தென் இர்ரெகுலர் சேஃப். தென் எக்ஸாம்பிள் வந்து எதுன்னா அயன், கோபால்ட், நிக்கல், அது மாதிரிலாம் சொல்லிக்கலாம். தென் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் இது நம்ம டிசைடு சேஃப்ல, டிசைடு ஸ்ட்ரென்த்தை நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணுமோ, எந்த சேஃப்ல வேணுமோ, ஹார்ஷூ மேக்னெட், பார் மேக்னெட், சிலிண்டரா இருந்தாலும் ஒரு பார் மாதிரி இருந்தாலும் அது பார் மேக்னெட், ரெக்டாங்குலர் இருந்தாலும் அதே ஒரு சிலிண்டரா இருந்தாலும் இதுதான் பார் மேக்னெட்னு சொல்லுவோம். ரெண்டுமே பார் மேக்னெட் தான். ஸோ நம்ம என்ன ஹார்ஷூ மேக்னெட், இந்த ஹார்ஷூ மேக்னெட் இப்படி யூ சேஃப்ல இருக்கும். ஸோ இது ஹார்ஷூ மேக்னெட்டு, சர்க்கிளாக இருக்கிறது, டிஸ்காக இருக்கிறது, இப்படி மேக்னெட்டை நம்ம என்ன டிசைடு சேஃப்ல வேணுமோ அதில் ஆர்டிஃபிஷியலாக நம்மளால செய்யலாம். அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் மேக்னெட். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 5. உங்களுக்கு பேசிக்காக லோயர் கிளாஸ்ல இருந்தே படிச்சிருப்பீங்க. ஒரு ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் எந்த டைரக்ஷன்ல அலைன் ஆகும் அப்படின்னா இட் ஆல்வேஸ் அலைன் இன் த நார்த் சவுத் டைரக்ஷன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இந்த ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் வந்து நான் ஷார்ட் ஃபார்ம்ல எல்லாத்தையுமே எழுதியிருக்கிறேன். ஸோ நார்த் சவுத் டைரக்ஷன்ல வந்து அலைன் ஆகும். தென் செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, அட்ராக்ட்ஸ் அண்ட் ரிப்பல்ஸ். அதாவது ஃபோர்ஸ், அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல் பண்ற ஃபோர்ஸ். ஸோ அட்ராக்ட் எதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு நார்த் போலும் இன்னொரு சவுத் போலும் வந்து அட்ராக்ட் ஆகும். ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ அப்படின்னா இது வந்து அட்ராக்ட் ஆர் ரிப்பல்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு மேக்னெட்டை வந்து அட்ராக்ட் பண்ணும் ஆர் ரிப்பல் பண்ணும், டிபெண்ட் அப்பான் த போல்ஸ். அந்த போல்ஸ் டிபெண்ட் பண்ணி அதை அட்ராக்ட் பண்றதா ரிப்பல் பண்றதா இருக்கும். பட் மேக்னெட்டிக் மெட்டீரியலை ஆர் சப்ஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த அயன், கோபால்ட் எப்படின்னா எந்த போலா இருந்தாலும் அட்ராக்ட் தான் பண்ணும். இட் ஆல்வேஸ் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் த மேக்னெட் ஆர் போல். ஓகே, ஸோ அட்ராக்ட் அண்ட் ரிப்பல். ஸோ ஃபோர்ஸ் வந்து எங்க மேக்ஸிமமா இருக்கும்னா அட் த எண்டு. நம்ம அயன் ஃபில்லிங்ஸ் சின்ன சின்ன தூஸ் எது கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபில்லிங்ஸ், அயன் ஃபில்லிங்ஸ், அது உள்ள நம்ம மேக்னெட்டை போட்டு எடுத்தோம் அப்படின்னா, நீங்களாம் விளையாண்டுருப்பீங்க சின்ன பிள்ளையில, மேக்னெட்டை உருட்டி எடுப்பீங்க மண்ணில். அப்போ அதோட எட்ஜஸ்ல தான் அதிகமாக வந்து அந்த டஸ்ட்லாம் ஒட்டி இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த எட்ஜஸ்ல தான் வந்து போல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கு. ஏன் எட்ஜஸ்ல போல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கு அப்படின்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் வரையும் போது நம்ம அதை யோசிக்கலாம், பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் லைன் வரைகிறோம்னா நார்த் இது சவுத்துன்னு எடுத்துக்கலாம். நார்த் டு சவுத் எப்பயுமே ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். நார்த் டு சவுத், எஸ், நார்த் டு சவுத். அப்படின்னா நார்த்ல ஸ்டார்ட் பண்ணி சவுத்ல போய் எண்ட் ஆகும். இப்படி நார்த் டு சவுத் இருக்கு அப்படின்னா பாருங்களேன், இந்த எட்ஜஸ்ல தான் வந்து க்ளோஸா இருக்கும். பக்கத்துல லைன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி தள்ளி இருக்கும். ஸோ அதனால அவங்க ஃபோர்ஸ்லாம் சென்டர்ல வந்து லெஸ்ஸா இருக்கும். பட் எட்ஜஸ்ல அந்த எண்டில் மட்டும் அந்த போல் ஸ்ட்ரென்த் ஹையரா இருக்கும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் அங்கே க்ளோஸ் டு ஈச் அதரா இருக்கும். இதை நம்ம வந்து ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ்ல பார்ப்போம். பட் இது பேசிக்கா சொல்லியாச்சு. ஃபோர்ஸ், அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் மேக்ஸிமம் அட் எண்ட் ஆஃப் த மேக்னெட் அப்படின்னு ஃபுல் சென்டென்ஸ் இருக்கும். தென் when broken into pieces, ஒரு மேக்னெட்டை ஒரு சின்ன சின்ன பீசஸ் தான் நம்ம ப்ரோக் பண்ணிட்டோம் அப்படின்னா, உடச்சிட்டோம் அப்படின்னா, ஈச் பீஸ் பிஹேவ் லைக் ஏ நியூ மேக்னெட். ஒரு பீஸுமே வந்து ஒரு நியூ மேக்னெட்டா அது பிஹேவ் பண்ணும். ஸோ நியூ மேக்னெட் அப்படின்னா இட் ஹேஸ் இண்டிவிஜுவல் நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ இண்டிவிஜுவலா நார்த் போலும் சவுத் போலும் அந்த மேக்னெட்டுக்கு இருக்கும். அப்படின்னா ஒரு மேக்னெட்டை பிரேக் பண்ண அப்படின்னா புதுசா ஒரு நார்த் போல் சவுத் போல் வந்துடும். அப்படின்னா ஒரு பார் மேக்னெட்ல இதான் நார்த் போல் சவுத் போல், அந்த நார்த் போலை மட்டும் கட் பண்ணி எடுக்கவே முடியாது. நீ இதை கட் பண்ண அப்படின்னா அதுலயும் ஒரு நார்த் அண்ட் சவுத் போல் கிரியேட் ஆகிரும். ஓகேவா? அதனால when broken into pieces, each piece behave like a new magnet or individual magnet. Then fourth point, poles have equal pole strength. QM அப்படின்னா மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்னு அர்த்தம். ஏன்னா அந்த சிம்பிள்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க படிக்கிறது அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு ஈஸியா எழுதிடலாம். ஸோ QM இஸ் த மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். ஸோ ஈச் போல் ஹேவ் ஈக்குவல் ஆர் சேம்
QM வேல்யூ, தட் இஸ் மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஒரு பார் மேக்னெட்னா நார்த் போலோட மேக்னெட் எவ்வளவோ மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அதே தான் சவுத் போல்லே இருக்கும். ஓகேவா? பட் அது உண்மையிலே கரெக்டாக அப்படி தான் இருக்குமானா இருக்காது. ஆனால் நம்ம ஸ்டடி பண்ணுறதெல்லாம் அப்படி தான் கன்சிடர் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேக்னெட்டை எல்லாமே டைபோலாகவே கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா டைபோல்னாலே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை a very small distance, that is dipole. இங்கே வந்து மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் போல்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை a small distance, that is magnetic dipole. அப்படின்னா ஈக்குவல் போல் தான், போல் ஸ்ட்ரென்த் வந்து ஈக்குவல் தான். அதனால தான் poles have the equal magnetic pole strength. Then length of the bar magnet. ஒரு பார் மேக்னெட் இருக்கு, இதான் பார் மேக்னெட் அப்படின்னா ஒரு ஸ்கேலை வச்சு நான் மெஷர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஜாமெட்ரிக்கல் லென்த், ஏன்னா அது ஒரிஜினல் லென்த். ஆனா உண்மையிலே மேக்னெட்டிக் லென்த் எங்க இருக்கு அப்படின்னா அந்த போலோட உள்ளதான். இது நார்த், இது சவுத் போல்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த ஜாகிரபிக்கல் சவுத் போல், அதோட ஒரிஜினல் மேக்னெட்டிக் சவுத் போல் எங்க இருக்குன்னா உள்ள தள்ளி இருக்குமா, கொஞ்சம் லெஸ் ஆகி தான் இருக்கும். அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த் சாரி போல் லென்த் வர ட்ராப் பண்றோம் ஆர் லென்த்தை மெஷர் பண்றோம் அப்படின்னா அந்த லென்த் ஆஃப் த பார் மேக்னெட் வந்து ஜாமெட்ரிக்கல் லென்த். ஆர்டினரியா நம்ம ஸ்கேல வச்சு மெஷர் பண்ணா அது ஜாமெட்ரிக்கல் லென்த். பட் மேக்னெட்டிக் லென்த் எப்பயுமே உள்ள தள்ளி தான் இருக்கும். இந்த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட்டுக்கும் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட்டுக்கும் இல்ல லென்த் தான் வந்து மேக்னெட்டிக் லென்த். தட் இஸ் லென்த் பிட்வீன் மேக்னெட்டிக் போல். மேக்னெட்டிக் போல் எங்க இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் நார்த்து, இது சவுத்துன்னு. எப்பயுமே சவுத்து தான் ஃபர்ஸ்ட் வரையணும். நம்ம சும்மா எப்படியானு சொல்லிக்கலாம். இப்போ சவுத் போல் இது ஜாமெட்ரிக்கல், பட் அதோட சவுத் போலோட மேக்னெட்டிக் சவுத் போல் எங்க இருக்குன்னா உள்ள தள்ளி தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி இந்த கேப் வந்து இது ஜாமெட்ரிக்கல்னு சொல்லும் போது இங்கே இது வரைக்கும் நம்ம மெஷர் பண்றோம். பட் மேக்னெட்டிக் போல் வந்து இங்க இருந்து இது வரை தான். ஸோ இதுதான் ஆக்சுவலா 2Lன்னு சொல்லணும். பட் நம்ம ஜாமெட்ரிக்கல் லென்த் தான் நம்மளால மெஷர் பண்ண முடியும். அதனால இந்த இங்க பாருங்க மேக்னெட்டிக் லென்த்னு சொன்னோமா, மேக்னெட்டிக் லென்த் இஸ் ஈக்குவல் 2L சொல்லியிருக்கோம். பட் அது உண்மை கிடையாது, அதை விட கொஞ்சம் லெஸ்ஸா தான் இருக்கும். அதுதான் இங்க பாக்குறோம். So length between pole magnetic poles, that is magnetic length. Magnetic length divided by geometrical length, that is ml by gl is equal to 5/6, that is equal to 0.833. அப்படின்னா பாருங்க 0.833 அந்த ரேஷியோல தான் வந்துட்டு இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் லென்த் வந்து லெஷரா இருக்கும், ஜாமெட்ரிக் லென்த் அதை விட கொஞ்சம் ஹையரா இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே 2 மார்க்ஸ், இது மட்டும் ஒரு 5 மார்க்ஸ். ஸோ நீங்க வந்து 5 மார்க் கொஸ்டின், தட் இஸ் இதை வந்து நம்ம கைட்ல கொடுத்துருப்போம். அதில் என்ன இருக்குதோ அந்த கொஸ்டின்ஸ் பற்றி நீங்கள் எழுதுங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசனோட கம்பேர் பண்ணி படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.